الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه الله أما بعد. அல்லாஹ்வினுடைய உதவியால் நாம் இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதம், அதற்கு முந்தைய மாதமான துல்காஅதா மாதம், இந்த மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய முஹர்ரம் மாதம், அதன் பிற்பாடு சில மாதங்களின் பின்னால் வரக்கூடிய ரஜப் என்கின்ற மாதம் போன்ற இந்த 4 மாதங்களினுடைய புனிதத்துவம் பற்றி நாங்கள் முன்னைய வகுப்புகளிலே பார்த்திருந்தோம். அதே போல சென்ற வாரம் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதலாவது 10 நாட்கள் அவை எவ்வளவு புனிதமானது, அது எவ்வளவு சிறப்பானது, அந்த நாட்களிலே நாம் செய்யக்கூடிய அமல்களினுடைய பெருமதி எவ்வாறானது என்கின்ற சில தகவல்கள் குறித்தும், அதே போல உதுஹியா என்கின்ற அந்த பிராணிகளை அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுகின்ற அந்த வணக்கம் பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்கள் பற்றியும் சென்ற கிழமை பார்த்திருந்தோம். அந்த தொடர்ச்சியிலே இன்றைய தினம் நாங்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் நாங்கள் சில நாட்களுக்கு பின்னால் அடைய இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம்தான் ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாள் தினம். உண்மையிலே அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்விலே ஒவ்வொரு மனிதனையும் நலவை கொண்டும் கெடுதியை கொண்டும் சோதிப்பதாக குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். இது எல்லோருக்குமே அடிப்படையாக தெரிந்த விடயம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அதே போல வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, கெடுதியின் மூலமாகவும் நலவின் மூலமாகவும் நாம் சோதிப்போம் உங்களை, நீங்கள் எம்மிடம்தான் திரும்பி வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். பொதுவாக எங்களுடைய வாழ்விலே எங்களிடம் இருக்கின்ற ஒரு எண்ணம் எப்படி என்றால், கெடுதிதான் எனக்கான சோதனை, நலவுகள் வரும் பொழுது இறைவனை மறந்து விடுகின்ற, அது எனக்கான ஒரு சோதனை என்கின்ற எண்ணமே வராத அளவிலே தான் எங்களுடைய வாழ்க்கை முறை பெரும்பாலும் அமைந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை எங்களுக்கு சொல்லி தரும் பொழுது, அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விடயம் ஆச்சரியமாக இருக்கிறது, அவனுடைய எல்லா விடயங்களுமே அவனுக்கு நனவாகவே மாறிவிடுகிறது. அது எப்படி என்றால், அந்த முஃமினுக்கு கிடைக்கின்ற அந்த நலவான விடயம் வேறு யாருக்கும் கிடைப்பது கிடையாது. அவனுக்கு ஒரு ஏதாவது சந்தோஷமான நிகழ்வு இடம்பெற்று விட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கிறான், நன்றி செலுத்துகிறான். அதே சமயத்திலே அவனுக்கு ஏதாவது கெடுதியான விடயம் நடந்து விடும் பொழுது அவன் பொறுமையோடு இருக்கிறான். இதன் மூலமாக அவனுடைய நலவான காரியமும் சரி, கெடுதியான காரியமும் சரி, அவனுக்கு நலவாகவே அமைந்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இவை அனைத்தின் மூலமாக எங்களுக்கு விளங்கக்கூடிய புரிதல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்விலே எந்த நலவுகள் வந்தாலும் அவை எல்லாமே என்னால் நல்ல முறையிலே பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ளவனாக அந்த நலவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை எனும் பொழுது அந்த நலவுகளை சரிவர பயன்படுத்தாதவன் என்கின்ற காரணத்தினாலே அந்த நலவுகள் என்னை விட்டு பறிக்கப்படுவதற்கு காரணமாக அமையலாம். அல்லாஹு தஆலா சூரா இப்ராஹிமிலே அந்த விடயத்தை சொல்லும் பொழுது, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நான் உங்களுக்கு செய்த நலவுகளுக்காக, அருட்கொடைகளுக்காக நீங்கள் நன்றியோடு இருந்தால் நான் அதனை அதிகப்படுத்துவேன். வலஇன் கஃபர்தும், நீங்கள் அந்த நன்றிகளுக்கு மாற்றமாக அந்த நலவுகளுக்கு நன்றி செலுத்த வாழ்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனை கடினமானது என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். எனவே அன்பானவர்களே, இவை எல்லாவற்றினுடைய மொத்த புரிதலும் என்னவென்றால், எங்களுக்கு கிடைக்கின்ற உலக நலவுகளை விட அமல்களுக்கான சந்தர்ப்பம் கிடைப்பதென்பது
மறுமைக்கான சேமிப்புக்கான காலங்கள் அல்லாஹுவால் எங்களுக்கு தரப்படுவது என்பது மிகப்பெரியதொரு நலவு. அது அல்லாஹுவினுடைய அருட்பார்வை. அப்படியான ஒரு நலவுதான் இந்த மாதங்களிலும் இந்த நாட்களிலும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதன் ஒரு தொடர்ச்சி தான், முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருநாள் தினம். அது ஒவ்வொரு மனிதனை பொறுத்தவரையிலும் அது சந்தோஷமான ஒரு நிலைமை, பெருநாள் கொண்டாட்டங்கள் என்பது. இதை பொறுத்தவரையிலே இதனுடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது ஹிஜ்ரி 2 தான் எங்களுக்கு இந்த பெருநாள் தினங்கள் கடமையாக்கப்படுகிறது, எங்களுக்கு வழங்கப்படுகிறது அல்லாஹ்வினால். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு, ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வராங்க மக்காவில இருந்து. அதன் பிறகு பார்த்தா அந்த சமூகத்திடம் 2 நாட்களை மையமாக வைத்து அவர்கள் விளையாட்டுகளில் ஈடுபடுகின்ற, சந்தோஷமாக வாழுகின்ற சூழல் இருந்தது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கேட்டுவிட்டு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ கத் அபதலக்கும் பிஹிமா ஹைரம் மின்ஹுமா. அல்லாஹு தஆலா இப்படி நீங்கள் கொண்டாடுகின்ற இந்த பெருநாள் தினங்கள், இந்த கொண்டாட்டங்கள், இந்த 2 நாட்களுக்கும் பகரமாக இதனை விட சிறப்பான ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா தந்து விட்டார். அதுதான் ஈதுல் அல்ஹா என்கின்ற வரப்போகின்ற அந்த கொண்டாட்டம், எங்களுடைய பெருநாள் தினமும் ஈதுல் ஃபித்ர் என்கின்ற ரமலானின் பிறகு எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பெருநாளும். எனவே இந்த 2ஐயும் நபிகளார் ஹைர் என்று சொல்லுகிறார்கள். ஹைராக அல்லாஹ் தந்ததை நாங்கள் சரியாக பயன்படுத்தினால் அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி. இல்லாத பொழுது மீண்டும் நாங்கள் இந்த ஹைர் எங்களுடைய கைகளிலே தரப்பட்ட பிறகும் ஜாஹிலியா பண்புகளை கொண்ட, அறியாமை பண்புகளை கொண்ட கொண்டாட்டங்களை வாழ்வில் கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாக அது எங்களை மீண்டும் ஜாஹிலிய பழக்கத்திற்குத்தான் இட்டு செல்ல போகிறது. எனவே இறைவனால் தரப்பட்ட, நபிகளாரால் எங்களுக்கு ஹைர் என்று சொல்லப்பட்ட இந்த கொண்டாட்டங்களோடு எங்களுடைய வாழ்க்கை சுருக்கப்பட்டால் அது எங்களுக்கு ஹைர். எனவே இந்த விடயங்களிலே நாங்கள் எல்லை மீறி விடாமல் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்பொழுது இந்த ஈதுல் அல்ஹா என்று நாம் சொல்லுகிறோம். இது ஏன் இந்த பெயர் வந்தது என்றால் எங்கள் எல்லோருக்கும் அது பொதுவாகவே தெரிந்திருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க வேண்டிய அந்த வஹி வருகிறது, கனவு வருகிறது, அறுத்து பலியிட வேண்டும் என்று அறுக்க முனைகிறார்கள். ஆனால் அறுக்கவில்லை, அது பிறகு மாற்றப்படுகிறது. எனவே அந்த சம்பவத்தின் ஊடாகத்தான் அல்லாஹுக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்கின்ற அந்த சம்பவத்தின் பின்னணியில் அதை நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் வருடந்தோறும் அதனை செய்து வருகிறோம், அதனை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதன் பெயரைத்தான் நாம் இதற்கு பாவிக்கிறோம். இதுதான் எங்களுக்கு அந்த பெயரினுடைய சுருக்கமான வரலாறு. இதே போல இப்பொழுது நாங்கள் இந்த ஈதுல் அல்ஹா என்கின்ற அந்த நாளின் பொழுது செய்ய வேண்டிய சில விடயங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஈதுல் அல்ஹா வரப்போகிறது, சந்தோஷமான தருணம், அதனை நல்ல முறையிலே கொண்டாட வேண்டும். அந்த கொண்டாட்டத்தின் பொழுது அல்லாஹுக்கு நன்றி மறந்தவர்களாக, தொழுகையை விட்டவர்களாக, பாவங்களில் ஈடுபடுபவர்களாக, எல்லை மீறியவர்களாக மாறிவிடக் கூடாது. அப்படி மாறினால் அதனுடைய புனிதத்துவத்தை நாங்கள் மாசுபடுத்தி விட்டோம், பால்படுத்தி விட்டோம். எனவே அது குற்றமாக எங்களுக்கு மாறக்கூடும். எனவேதான் அந்த நாளிலே எங்களுக்கு வர முன் நாங்கள் அதனை மனதுக்குள் ஏற்படுத்தி கொண்டு அதிகமாக நாங்கள் அந்த நாட்களில், அதாவது இந்த 10 நாட்கள் உட்பட நாங்கள் கூடுதலாக அல்லாஹுவை தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்கின்ற வார்த்தைகள் அதிகமாக சொல்ல வேண்டும். அது பள்ளியிலோ, வீட்டிலோ, வேலை செய்யும் இடங்களிலோ, பாதைகளிலோ, எங்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களிலெல்லாம் நாங்கள் அதிகமாக அல்லாஹுவை பெருமைப்படுத்த வேண்டும், தக்பீர்களை சொல்ல வேண்டும். பெருநாள் தினம் அன்று குறிப்பாக நாங்கள் அந்த தினத்திற்காக தொழுகைக்கு முன்னால் குளித்துக் கொள்வது, மனம் பூசிக்கொள்வது, இஸ்லாம் மனம் பூசுகின்ற பழக்கத்தை ஊக்குவிக்கிறது. எங்களுக்கு அதை சந்தோஷமான விடயமாக வரவேற்கிறது. அதிகமாக மனங்குணமாக நாங்கள் எங்களுக்குள் புழங்கிக் கொள்ள வேண்டும். இருக்கின்றவற்றிலே நல்ல ஆடைகளை அணிந்து தொழுகைக்காக நாங்கள் செல்ல வேண்டும். தொழுகைக்கு செல்ல முன்னால் இது ஈதுல் அல்ஹா என்பதனால் தொழுகையின் பிற்பாடு சாப்பிடுவதை நாங்கள் சுன்னத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும், தொழுகைக்கு முன்னால் சாப்பிடாமல். அது கட்டாயம் என்பது இல்லை. சில பேருக்கு சாப்பிடாவிட்டால் நோய் வர சான்ஸ் இருக்குது, அவர் ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கலாம், வேறு வேற காரணங்கள் இருக்கலாம். அது சிக்கலாக இருந்தால் கஷ்டப்படுத்த தேவையில்லை.
முடியுமான இயலுமான ஒருவருக்கான வழிகாட்டு. அதே போல அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்து நாங்கள் செல்லும் பொழுது முடியுமாக இருந்தால் நாங்கள் நடந்து செல்வதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழும் இடத்திற்கு நன்மைகள் அதிகமாக, பொதுவாகவே மஸ்ஜிதுக்கு நடந்து செல்கின்ற பழக்கம் இருப்பது நல்லது. அதே போல அன்றைய தினம் நாங்கள் பெருநாள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி அந்த ஹுத்பாவிலே கலந்து கொண்டு போகும் பொழுது ஒரு பாதையையும் திரும்பி வரும் பொழுது மற்றும் ஒரு பாதையையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்வது எங்களுக்கு சுண்ணாவாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. இவற்றை எல்லாம் தாண்டி அன்றைய தினம் நாங்கள் செய்ய வேண்டிய, எங்களுக்கு முடியுமாக இருந்தால் எல்லோரும் செய்ய வேண்டிய விடயம்தான் உதுஹியா என்கின்ற வணக்கத்தை நாங்கள் செய்வது. உதுஹியா எங்களுக்கு இயலுமாக இருந்தால், முடியுமாக இருந்தால் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த வணக்கத்தை நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த பெயரில் தான் இந்த பெருநாள். அடுத்தது ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் இந்த பெருநாளுக்கு பின்னால் வரக்கூடிய 3 நாட்களிலும் உதஹியா கொடுக்க முடியும் என்றிருந்தாலும் முடியுமான அளவு நாங்கள் இந்த நாளிலே முற்படுத்துவது சிறந்தது. ஏனென்றால் இது துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்களின் இறுதி நாள் பெருநாள். அந்த நாட்களுக்குள் செய்யப்படுகின்ற அமலை போன்று பின்னால் வருகின்றவைகள் சிறப்பு உள்ளனவா என்பது தெரியாது. ஏனென்றால் அவ்வளவு சிறப்பு. முடியுமான அளவு முற்படுத்த வேண்டும். பொதுவாகவே நன்மைகளை பிற்போடுவது கூடாது. முடியுமான அளவு நாங்கள் இதற்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாத பொழுது நாங்கள் அதனை செய்வதில் எங்களுக்கு அனுமதியும் இருக்கிறது. எனவே இந்த உதுஹியாவை பொறுத்தவரையிலே சென்ற கிழமையும் அதனுடைய சட்டங்கள், சில நினைவூட்டல்கள் தரப்பட்டது. இன்றைய தினம் நாங்கள் இதனுடைய 2 விடயங்களை மாத்திரம் பார்க்க இருக்கிறோம். உதுஹியாவை பொறுத்தவரையிலே நாங்கள் எங்களுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், இந்த உதுஹியா, இந்த அறுத்து பலியிடுதல் என்கின்ற இந்த விடயம் எங்களுக்கு மாத்திரம் அல்ல, பொதுவாகவே எல்லா உம்மத்தினர்களுக்கும் இருந்து வந்திருக்கிறது. அதனுடைய காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது லியذ்குரு ஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், ஆடு மாடு ஒட்டகை போன்ற நாம் அறுத்து பலியிடுகின்ற இந்த கால்நடைகளின் இவற்றை நாம் அறுக்கும் பொழுது அல்லாஹுவின் பெயர் கூறப்பட வேண்டும், அல்லாஹ் நினைவூட்டப்பட வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக இந்த கடமையை அல்லாஹு தாலா கொடுத்திருப்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறார். அதன் பிறகு அந்த சம்பந்தமான அல்லாஹுவை பற்றிய தவ்ஹீதுடைய விடயங்கள் அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. அதன் பிறகு தொடர்ச்சியிலே அல்லாஹு தாலா ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா தீமாஉஹா, நாம் எவ்வளவுதான் பெரிய பருத்த பெரிய ஒரு பிராணியை கொடுத்தாலும் கூட அதனுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவது கிடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடம் உள்ள தக்வா தான் அல்லாஹுவை சென்றடைகிறது. இதுதான் அடிப்படை. நாங்கள் சில பேர் இந்த குடும்பத்துல யாரும் தெரிஞ்சவங்க, குடும்பத்துல முக்கியமானவங்க போன வருஷம் கொடுத்துட்டாங்க, அதனால நான் கொடுக்கணும் என்று கொடுத்தா அதுல பிரயோஜனம் இல்லை. சில பேர் பெருமைக்காக செய்வாங்க, சில பேர் அதை விட்டா ஒரு மாதிரியா இருக்கும், என்ன தேடி நிறைய பேர் வரணும், நான் கொடுக்கணும் அப்படின்ற பேருக்கு செஞ்சிருவாங்க. அதுவல்ல நோக்கம். நான் எவ்வளவு பெரியதை கொடுத்தாலும் சிறியதை கொடுத்தாலும் என்னால் முடிந்ததை நான் கொடுக்கும் பொழுது என்னுடைய தக்வாவை வைத்துதான், என்னுடைய நல்லெண்ணத்தை வைத்துதான் அதற்கான கூலி எனக்கு வழங்கப்பட போகிறது. இதுதான் எல்லா இபாதத்துகளுக்குமான அடிப்படை. எனவே அது அல்லாஹுக்காக செய்யப்பட வேண்டும். அந்த காலங்களிலே அல்லாஹ் தக்பீர் செய்யப்பட வேண்டும், அல்லாஹுவை பெருமைப்படுத்த வேண்டும். இவற்றினுடைய முழு நோக்கமும் இதுதான். எனவே அன்பானவர்களே, இவற்றை புரிந்து கொண்டு அன்றைய தினம் நாங்கள் இந்த சொல்லப்பட்ட ஒரு சில நினைவூட்டல்களை மனதில் வைத்துக் கொண்டு எங்களுடைய பெருநாளை சிறந்த முறையில அமைத்துக் கொள்வோம். இந்த உதுஹியாவினுடைய விடயத்தின் இருக்கக்கூடிய சட்டங்களை ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்டதற்கு இணங்க தெரியாதவற்றை மீண்டும் தேடி படித்து கேட்டு அதனை அமுல்படுத்துவோம். அல்லாஹு தாலா எவற்றை எல்லாம் ஹைராக எங்களுக்கு தந்திருக்கிறானோ அந்த ஹைரான நலவுகளை நல்ல முறையிலே கையாண்டு அவற்றை எங்களுடைய வாழ்விலை எடுத்து மறுமையிலும் இம்மையிலும் நாம் அனைவருமே நலவாக வாழ்வதற்கு எம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அருள் பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.